வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவிப்பு. பொதுத் தேர்தலில் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை அளிக்குமாறு அரசியல் கட்சிகளிடம் பெப்ரல் அமைப்பு கோரிக்கை. மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும். ஜனாதிபதியிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர்கள் பலர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பாக குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக நிதியமைச்சு அறிவித்துள்ளது. நிதியமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த ஜூன் மாதம் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவுடனும் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியுடனும் இணக்கம் காணப்பட்ட விடயங்களும் உத்தியோகபூர்வ கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உடன்படிக்கையில் அடங்கியுள்ள விடயங்களும் சர்வதேச நாணய நிதிய நிபந்தனைகளுக்கு அமைவானது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ள திட்டங்களுடன் தொடர்புடைய கடன் இலக்குகள், இணக்கப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகள் என்பன ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்கு அமைவாக சர்வதேச இறையாண்மை முறைகளை மறுசீரமைக்கும் அனுமதி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என பெப்ரல் அமைப்பு அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்து பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. நாட்டில் போராட்ட களத்தின் பின்னர் இடம்பெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இதுவாகும் என்பதால் நாட்டில் மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். எனவே தேர்தலில் இளைஞர்களுக்கு மகளிருக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நாம் அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். குறைந்தபட்சம் 2 பெண் வேட்பாளர்களை எனும் முன்னிறுத்துமாறு கோருகின்றோம். சுயாதீன குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதாயின் அவர்களுக்கு 5,20,000 ரூபாய் மாத்திரமே செலவிட நேரிடும். ஏனெனில் சுயாதீன வேட்பாளர்கள் மாத்திரமே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 2,000 ரூபாய் கட்டுப்பணம் அறவிடப்படுகிறது. இது மிகவும் குறைந்த கட்டணமாகும். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களிடம் கட்டுப்பணம் அறவிடப்பட மாட்டாது. 196 உறுப்பினர்கள் மாத்திரமே மக்கள் வாக்கெடுப்பால் தெரிவு செய்யப்படுவார்கள். ஏனைய 29 பேர் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படுவார்கள் என்றார். அதே நேரம் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் 13ஆம் திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினரோடு கலந்துரையாடியுள்ளார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று காலை இலங்கைக்கு வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மாலை 6:15 மணியளவில் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார். இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரிணை அமரசூரிய, வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது அறிவித்துள்ளார். அதே நேரம் எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிக்கை கொண்டு விடுத்துள்ளது. இதன்படி 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாகவும் வெனித்திறனாகவும் அமுல்படுத்துதல் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துதல் என்பன நல்லிணக்க நோக்கங்களை எளிதாக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஒற்றுமை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பேணுகின்ற அதே வழியில் சமத்துவம், நீதி, கண்ணியம், சமாதானம் போன்ற விடயங்களில் தமிழ் மக்கள் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களினதும் அபிலாசைகளுக்கும் இந்திய ஆதரவை வழங்கும் என்று இதன்போது மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடல் தொழிலாளர்கள் தொடர்பான கவலையினையும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வெளிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அவர்களின் படகுகளை விடுவிப்பது தொடர்பிலும் அவர்களுக்கான அபராதத்தை மறுபரிசீலனை செய்வது தொடர்பாகவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமான ரீதியிலான அணுகுமுறை இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உதவும் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவின் ஆதரவை ஜெயசங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர்கள் தொடர்பாக மன்னார் தேர்தல் தொகுதியில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக வன்னி மாவட்டத்தின் வேட்பாளர்கள் தெரிவில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் மன்னார் மாவட்ட தேர்தல் தொகுதியினை மையமாக கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் பத்திநாதன், மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த இளம் சட்டத்தரணி செல்வராசா டினேஜன் ஆகியோர் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மன்னார் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இந்த தெரிவுகள் யாவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேற்றைய தினம் மன்னார் வருகை தந்து வேட்பாளர்களை இறுதி நிலைப்படுத்தியதாகவும் தெரிய வருகிறது. எம்.ஏ. சுமந்திரன் மன்னார் கட்சி அலுவலகம் வருகை தந்து கட்சியின் முக்கிய உறுப்பினர்களோடு 2 மணி நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றதோடு தேர்தலுக்கான செலவுகள் பற்றியும் ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சம்மதித்துள்ளார். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்திலிருந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உட்பட முன்னாள் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அந்தோணிப்பிள்ளை பத்திநாதன், மன்னாரின் இளம் சட்டத்தரணி செல்வராஜா டினேஷன் ஆகிய மூவரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மன்னார் தொகுதி வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என்று தெரிய வருகிறது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர் மற்றும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் இந்த தேர்தலில் இருந்து தான் விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் 30 பேருக்கும் அதிகமானோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பாக குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஊழல், மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சினைகள் புதிய அரசாங்கத்தால் முன்வைக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. அத்துடன் பண கஷ்டம், அரசியலில் விருப்பமின்மை, போட்டியிட சரியான ஒரு கட்சியினை தெரிவு செய்ய முடியாமை போன்ற பிரச்சனைகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சில சிக்கல்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் குறுகிய நாட்களில் பொது தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான காலம் கிடைக்காமையே இதற்கான காரணம் என்று அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இன்னமும் சில கட்சிகள் நிற சின்னங்களை தெரிவு செய்ய மற்றும் கூட்டணி அமைப்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் ஒன்று எடுக்க முடியாமை போன்ற காரணங்களாலும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. பண பிரச்சினை காரணமாக பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கவில்லை என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க சிங்கள ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்திருந்தார். மேலும் தேர்தலுக்கு செலவழிக்க பணம் இல்லாத காரணத்தினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பலர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல உட்பட்ட 6 பேரின் நிலையான வாய்ப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கமைய முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள், ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஹெகலிய ரம்புக்வெல்ல மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் 16 வங்கிக் கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரை 16 வங்கிக் கணக்குகள் உட்பட 5 ஆயுள் காப்புறுதிகளை இன்று வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது.